பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு மனிதன் இருந்தான். அவன் மனசுல ஒரு உறுதி இருந்தது. நான் நிச்சயம் சொர்க்கம் போயிடுவேன். ஆனா கியாமத் நாளில் அவனை எதிர்பாராத ஒரு நிலை காத்திருக்கும். அவன் தொழுதவன், நோன்பு வைத்தவன், வெளியில பார்த்தா நல்ல முஸ்லிம் மாதிரி வாழ்ந்தவன். ஆனா ஒரு மறைமுக காரணம் அவனோட எல்லா அமலையும் அழிச்சிடுச்சு. இது கற்பனை இல்ல, இது ஒரு வார்னிங். இந்த வீடியோவில் நான் சொர்க்கம் போயிடுவேன்னு நினைச்சாலும் உண்மையில ஆபத்தில் இருக்கிற 7 வகை முஸ்லிம்களை பார்க்க போறோம். இதுல ஒரு வகை கூட நம்ம வாழ்க்கையில இருக்க வாய்ப்பிருக்கு. அதனால கடைசி வரை கவனமா பாருங்க. ஏன்னா கடைசி வகைதான் இப்போ நிறைய பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஒரு கேள்வி. வெளியில நல்ல முஸ்லிம் மாதிரி தெரியணுமா, அல்லது உள்ளுக்குள்ள நீயத் சுத்தமா இருக்கணுமா? எது முக்கியம்? ஏ என்று கமெண்ட் பண்ணுங்க, அல்லது பி என்று கமெண்ட் பண்ணுங்க. உங்க பதில் முக்கியம். 1. காட்டி காட்டி அமல் செய்பவன். வெளியில பார்த்தா ரொம்ப நல்லவன். தொழுகை, குர்ஆன், இஸ்லாமிக் போஸ்ட்ஸ். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நோக்கம் மட்டும். மக்கள் என்னை பாராட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நல்ல அமல் செய்வான், ஆனா அல்லாஹ் சொல்வான், நீ எனக்காக செய்யல, மக்கள் பாராட்டணும்னு செய்தாய். அப்போ அவன் செய்த எல்லாம் வீணாகிடலாம். 2. திவாலான முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், திவாலானவன் யார்? தோழர்கள் சொன்னார்கள், பணமில்லாதவன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தில் திவாலானவன் நல்ல செயல்களோடு வருவான், ஆனா மக்களை காயப்படுத்தி இருப்பான். அவன் நல்ல செயல்கள் அவனால் காயப்பட்டவர்களுக்கு போயிடும். பிறகு அவர்களின் பாவங்கள் அவனுக்கு. 3. தொழுகையை விட்டவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை விட்டதுதான் குஃப்ருக்கும் மனிதனுக்கும் இடையிலான எல்லை. என் ஹார்ட் கிளீன்னு சொல்லலாம், ஆனா ஃபோனுக்கு நேரம் இருக்கு, சீரீஸுக்கு நேரம் இருக்கு, ஆனா அல்லாவுக்கு 5 நிமிடம் இல்ல. 4. அகம்பாவம் உள்ளவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதயத்தில் கடுகு அளவு அகம்பாவம் இருந்தாலும் சொர்க்கமில்லை. இப்லீஸை அழித்தது அறிவில்ல, அகம்பாவம்தான். நான் உயர்ந்தவன், அவன் லெவல் இல்ல, அந்த எண்ணம்தான் ஆபத்து. 5. மறைவான பாவி. சிலர் வெளியில் நல்லவன், ஆனா தனிமையில் வேற வாழ்க்கை. இரவில் யாரும் இல்லாதபோது அவன் செய்கைகள்தான் அவனுடைய நிலையை தீர்மானிக்கும். 6. பிறகு தௌபா பண்ணிடலாம்னு நினைப்பவன். ஷைத்தான் சொல்றான், இப்போ என்ஜாய் பண்ணு, லேட்டர் மாறிக்கலாம். ஆனா மரணம் தேதி சொல்லிட்டு வருமா? ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும். 7. மிக ஆபத்தான தவறான நம்பிக்கை. நான் முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தேன், போதும். ஆனா அல்லாஹ் பார்க்கிறது பெயர் இல்ல, இதயம் பிளஸ் செயல்கள்தான். இஸ்லாம் கல்ச்சர் இல்ல, முழு சப்மிஷன். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இது தேவைப்படலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இன்னும் முக்கியமான உண்மை சொல்லும்.